வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அடுத்த கந்தநேரியில் நடைபெறும் திமுகவின் பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மக்களுடன் ஸ்டாலின் என்ற செயலியை துவக்கி வைத்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இந்த செயலி தொடர்பான விரிவான விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இது மக்களுக்கு எந்த வகையில் பயன் தருவதாக இருக்கக்கூடும், இதில் இருக்கும் தகவல்கள் என்னென்னலாம் இருக்கும், அதெல்லாம் குறித்தான முழு விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். வணக்கம். திமுகவின் முப்பெரும் விழா மற்றும் பவள விழா வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அடுத்த கந்தநேரியில் நடைபெற்று வருகிறது. பவள விழா மற்றும் முப்பெரும் விழாவில் பங்கேற்பதற்காக மேடைக்கு வந்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலினுக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுகவின் நிர்வாகிகள், அதே போல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் இந்த முப்பெரும் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த திமுகவின் முப்பெரும் விழாவில் தான் மக்களுடன் ஸ்டாலின் என்ற செல்போன் செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த மக்களுடைய ஸ்டாலின் என்ற செயலியை பொறுத்தவரைக்கும் மக்களுக்காக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் அனைத்தையும் பொதுமக்கள் இந்த ஒரு செயலி மூலமாக தெரிந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுடன் ஸ்டாலின் செயலியை தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். மக்களுடன் ஸ்டாலின் என்ற செயலியின் சிறப்பம்சங்கள் என்னென்ன என்று பார்க்கும்போது, இந்த செயலியில உங்கள் திட்டங்கள் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த உங்கள் திட்டங்கள் என்ற செயலி பக்கம் சென்றால் பொதுமக்கள் தங்களுடைய சுய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். அந்த சுய விவரங்களை பொறுத்து பொதுமக்கள் அரசின் எந்தெந்த திட்டங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார்களோ அந்தந்த திட்டங்கள் குறித்த முழு தகவல்கள் இந்த செயலியில் இடம்பெற்றிருக்கும். அந்த வகையில் இந்த அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், அதனுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையுமே இந்த மக்களுடன் ஸ்டாலின் என்ற செயலி மூலமாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் குழந்தைகள், முதியோர், பெண்கள், பட்டதாரிகள், இளைஞர்கள் என்று யாருக்கு எந்த திட்டம் தேவை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அந்த திட்டங்களை தெரிந்து கொள்ளும் வகையிலும் இந்த செயலி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக மக்களுக்கு என்ன செய்தது, தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது என்று ஒவ்வொரு தொகுதி பற்றியும் முழுவதுமாக தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த மக்களுடன் ஸ்டாலின் என்ற செயலி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளை பற்றிய அரசின் திட்டங்கள் சார்ந்த முழு தகவல்கள் இந்த செயலியில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த செயலியின் மூலமாக தமிழக அரசின் நடவடிக்கைகள் மற்றும் முதலமைச்சருடைய கள செயல்பாடுகள் பற்றியும் பொதுமக்கள் எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த மக்களுடன் ஸ்டாலின் என்ற செயலி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செயலியை தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக திமுக 1949ஆம் ஆண்டு இதே செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 74 ஆண்டுகள் நிறைவடைந்து 75ஆம் ஆண்டில் பயணிக்கக்கூடிய சூழல்ல இந்த முப்பெரும் விழா என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விழாவாக அமைய வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு ஒரு அழைப்பு ஒன்றை விடுத்திருந்தார். அந்த வகையில் தான் ஆயிரக்கணக்கான திமுகவினர் கூடி இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சி என்பதும் தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.